வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம அம்பியில இருக்கிறோம். அம்பி வந்த உடனே முதல்ல நம்மள வரவேற்கிறது இந்த கம்பீரமான விருபாக்ஷா கோயில். 1000 ஆண்டுகளை கடந்த வரலாற்றையும் விஜயநகர பேரரசோட பெருமையையும் தன்னுள்ள சுமந்துகிட்டு இன்னைக்கும் உயிரோட்டத்தோட நிக்கிற இந்த கோவிலை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம் வாங்க. அம்பின்னாலே நம்ம துங்கபத்ரா நதிக்கரையில அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த விருபாக்ஷா கோயிலை பற்றி தான், அதோட வழிபாடும் புனித தலமா இது இங்க முக்கியமா விளங்குது. விருபாக்ஷா கோவில் பாத்தீங்கன்னா விஜயநகர பேரரசு தோன்றுவதற்கு முன்பே இருந்த ஒரு பழமையான சிவத்தலம். இங்கு அருள்பாலிக்கும் சிவபெருமான் விருபாக்ஷர்னும் பம்பாபதி அப்படின்னும் அழைக்கப்படுறார். இந்த தலம் பம்பா தேவியோட தொடர்புடையதா கருதப்படுது. பம்பா தேவியை மணந்த சிவபெருமான் இங்கு விருபாட்சரா அருள்பாலிக்கிறதாக உள்ளூர் மரபும் புராண நம்பிக்கையும் கூறுது. அதனால அம்பியோட பழைய பெயர்கள்ல பம்பா கஷேத்திரம் அப்படின்னும் குறிப்பிடப்படுது. 14ஆம் நூற்றாண்டுல ஹரிஹரர் மற்றும் புக்கர் ஆகியோரால விஜயநகர பேரரசு உருவாக்கப்பட்ட போது அம்பி மிகப்பெரிய அரசியல், பொருளாதார மற்றும் ஆன்மீக மையமா வளரத் தொடங்கிச்சு. பின்னர் தேவராயர்கள் மற்றும் குறிப்பா கிருஷ்ண தேவராயர் காலத்துல கோவில் மேலும் விரிவுபடுத்தப்பட்டுச்சு. கோவிலோட பிரம்மாண்டமான ராஜகோபுரம், பல கட்டமைப்புகள் விஜயநகர கட்டிடக்கலையோட சிறப்பை இன்னைக்கும் வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்கு. கோயில் வளர்ச்சிக்கு முக்கியமான பங்களிப்பு செய்யப்பட்டதா கிருஷ்ணதேவராயர் காலத்து கல்வெட்டுக்கள் மற்றும் வரலாற்று சான்றுகள் தெரிவிக்கின்றது. விருபாக்ஷா கோவிலோட மிகப்பெரிய அடையாளம் அதன் கம்பீரமான கிழக்கு ராஜகோபுரம். பல அடுக்குகளை கொண்ட இந்த கோபுரம் தொலைவில் இருந்தே அம்பியோட வான ஸ்கைலைன் தனித்துவமா தெரியுது. கோவில் வளாகத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே நீண்ட மண்டபங்கள், தூண்கள், சிற்பங்கள், சன்னதிகள்னு விஜயநகர கட்டிடக்கலையோட அழக நம்ம ரசிக்க முடியும். ஒவ்வொரு தூணிலும் காணப்படும் நுணுக்கமான வேலைப்பாடுகள் அந்த கால சிற்பிகளோட திறமைக்கு சான்றா இருக்கு. கோவிலோட சில பகுதிகளில் காணப்படும் பழமையான ஓவியங்கள், புராண காட்சிகள் மற்றும் இறை உருவங்கள் அந்த கால கலைமரபை நமக்கு எடுத்து காட்டுதுங்க. இங்கு சிவபெருமான் தொடர்பான பல்வேறு சிற்பங்களையும் இந்த சமயத்தோட புராண கதைகளோடு தொடர்புடைய கலை வடிவங்களையும் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த கோவில்ல ஒரு அற்புதமான ஒளியியல் ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. அதுதாங்க நீங்க இப்ப பாக்குற தலைகீழ் பிம்பம். விருபாக்ஷா கோவிலோட மற்றொரு சுவாரஸ்யமான அம்சம் பின்ஹோல் கேமரா போன்ற ஒளியியல் விரைவு. அதாவது கோபுரத்தோட ஒரு சிறிய திறப்பு வழியா சூரிய ஒளி செல்லும் போது எதிர்ப்புற சுவர்ல கோபுரத்தோட தலைகீழான நிழல் உருவம் தோன்றும். நவீன கேமரா தொழில்நுட்பம் வர்றதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே கட்டிட வடிவமைப்புல ஒளியியலை பயன்படுத்தி இருக்கிறது. பார்க்கிறவங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. எங்களுக்குமே ஆச்சரியமா தாங்க இருந்தது. இது எங்களோட ஆர்டினரியான செல்போன்ல நாங்க எடுத்த இந்த தலைகீழ் பிம்பம் எவ்வளவு சூப்பரா அமைஞ்சிருக்கு பாருங்க. நல்ல ஒரு இருண்ட ஒரு அறைக்குள்ள ஒரு சின்ன துவாரத்து வழியா வர வெளிச்சத்துல இந்த மாதிரி ஒரு அமைப்பு அங்க அமைஞ்சிருந்தது. எங்களுக்கும் ஆச்சரியமா இருந்தது. 1565ஆம் ஆண்டு நடைபெற்ற தாலிக்கோட்டை போர் விஜயநகர வரலாற்றுல மிகப்பெரிய திருப்பு முனையா அமைஞ்சது. போருக்கு பிறகு அம்பி நகரம் பெரும் அழிவை சந்திச்சிச்சு. அரண்மனைகள், சந்தைகள் மற்றும் பல கட்டிடங்கள் அழிக்கப்பட்டாலும் விருபாக்ஷா கோவில் வழிபாடு முற்றிலும் மறைந்து விடலங்க. அதனாலதான் இன்று வரை இங்கு வழிபாடு தொடர்ந்து நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு. இதுவே அம்பியோட மற்ற பல நினைவு சின்னங்கள்ல இருந்து விருபாக்ஷா கோவிலை தனித்துவப்படுத்தும் முக்கியமான அம்சங்கள்ல ஒன்று. இன்னைக்கு விருபாக்ஷர் கோவில் ஒரு வரலாற்று சின்னமா மட்டும் இல்லாம உயிரோட்டம் உள்ள வழிபாட்டு தலமாவும் விளங்குது. விருபாக்ஷர், பம்பாதேவி திருக்கல்யாணம், திருவிழாக்கள் மற்றும் குறிப்பா அம்பி உற்சவம் போன்ற நிகழ்வுகளின் போது இந்த பகுதி பக்தர்களாலும் சுற்றுலா பயணிகளாலும் களை கட்டுதுங்க. கோவிலுக்கு அருகில் ஓடுற துங்கபத்ரா நதி இந்த பகுதியோட இயற்கை அழக மேலும் அதிகரிக்குது. கோவில், நதி, பழமையான கற்சிற்பங்கள், மலைப்பாறைகள் இவை அனைத்தும் சேர்ந்து அம்பிக்கு தனித்துவமான வரலாற்று சூழலை உருவாக்குது. அம்பி அழிந்தாலும் அதன் வரலாறு அழியலைங்க. அந்த வரலாற்றின் உயிரோட்டமான சாட்சியா
துங்கபத்ரா கரை இன்னும் கம்பீரமா நிற்குது விருபாக்ஷா கோவில். விஜயநகர பேரரசோட பெருமையையும் சிவபக்தியின் ஆழத்தையும் நம்ம முன்னோர்களின் கட்டிடக்கலை திறமையையும் ஒரே இடத்துல உணரச் செய்யும் அற்புதமான தலம் இது. இத பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது எங்களுக்கு பெரும் ஒரு வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன். பசி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்டுக்களை இதுல பதிவிடுங்க. உங்க கருத்துக்களை நான் ஆவலோட வரவேற்கிறேன். இது போன்ற உங்களுக்கு வரலாற்று சின்னங்கள், நினைவுகள் இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக எனக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி.